பரமக்குடிக்கு பக்கத்தில் காவனூர் என்ற சிறு கிராமத்தில் ஒரு பெரிய கிறித்துவ ஆலயம் இருக்கிறது. அதில் நண்பர் தனது பேரனுக்கு பெயர் சூட்டு விழா என அழைத்திருந்தார். அங்கு சென்று அந்த விழா முடிந்த பின்பு உணவு இடைவேளை சற்று அதிகமாக இருந்ததால் அருகிலே ஒரு 15 கிலோமீட்டர் பக்கமாக இருந்த ஒரு மிகவும் தொன்மையான ஒரு முருகன் கோவிலுக்கு செல்லலாம் என்று புறப்பட்டு விட்டோம். ஆம், அந்த கோவில் மிகவும் தொன்மையானது தான். அங்கே இந்த பகுதியிலேயே உள்ள பிரபலமான ஒரு முருகன் ஆலயம், அதாவது கொடுமலூர் முருகன் என்று கூறுவார்கள். ஆம், அது கொடுமலூரும் 2 கொடுமலூர் இருக்கின்றன. அந்த மேல கொடுமலூர் என்ற கிராமத்தில் இந்த புராதன கோவில் அமைந்திருந்தது. அங்கு இந்த காணிக்கையாக அல்லது வேண்டுதலாக அவருக்கு கம்புகள் சாற்றுவது வழக்கம். ஆம், பெரும்பாலும் காலில் கையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு நடக்க முடியாமல் போய்விட்டால் எழுந்து நடக்க வேண்டி முருகனிடம் வேண்டுகோள் வைத்திருப்பார்கள். அந்த வேண்டுகோள் நிறைவேறும் பட்சம் இவ்வாறு தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துவதற்காக மக்கள் வருவது வழக்கம். நாங்கள் சென்ற பொழுது அன்றைய தினம் ஜென்மாஷ்டமி என்று எல்லா சிறு கிராமங்களிலும் மிகவும் கண்ணன் பிறந்த நாள் வெகு விமரிசையாக நடந்து வந்தது. அது மட்டுமல்லாமல் அன்றைய தினம் கிருத்திகை, ஆடி கிருத்திகை என்று காலையில் ஜீ தமிழில் ஆன்மீக அல்லது ஜோதிட விஷயங்களை கூறும் பெரியவர் சொன்னது நினைவு வந்தது. எனவே அந்த இடைப்பட்ட 2 மணி நேரத்தில் முருகனை பார்த்து இந்த கார்த்திகை திருநாளில் கந்தனுடைய ஆலயம் சொல்லக்கூடிய அற்புதமான அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஆம், இங்கே பாருங்கள், விளக்கு ஏற்றி சிலர் மாவிளக்கு போட்டும் அந்த விளக்குகள் எரிந்து கொண்டு இருக்கின்றன. ஆம், அந்த விளக்குகளுமே மரத்து நிழலில்தான். ஆம், இந்த மரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. அந்த உடை மரம் என்று கூறுவார்கள்.
அந்த உடை மரத்தை வைத்து தான் அந்த இடத்தில் முருகன் ஒரு காலத்தில் வழிபாடு செய்து அதன் பின்பு அந்த உடை மரம்தான் வழிபாட்டுக்குரிய ஒன்றாகவே இருந்து வந்தது என்பார்கள். அந்த மரத்திலே இருக்கக்கூடிய உடை மர இலைகள் இங்கே பிரசாதமாக துளசி போல் எடுத்து ஒவ்வொருவரும் வீட்டுக்கு கொண்டு வந்தும் அல்லது அங்கேயே எடுத்து வாயில் போட்டு சாப்பிடுவார்கள். அந்த அளவுக்கு அந்த உடைமரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த உடைமரத்தில் தான் முருக கடவுளே இருப்பதாக ஐதீகம். ஆரம்ப காலத்தில் இது எப்படியும் 500-1000 ஆண்டுகளுக்கு முந்தைய கோவில் என்று கூறுகிறார்கள். எனவே அந்த பொழுது ஆரம்பத்தில் மரத்தை மட்டும்தான் வழிபாடு செய்து வந்திருப்பார்கள். அதன் பின்புதான் அந்த கொடுமலூர் முருகன் என்று கொடுமலூர் முருகன், அதாவது கொடுமலூருடைய குமரையா, இளமை மாறாத இளமை குன்றாத குமரையா, அதாவது கொடுமலூர் மேலே கொடுமலூர் குமரையா கோவில் என்று வழங்கப்பட்டு வந்தது. அந்த கோவிலில் முருகனுக்கு உரித்தான முக்கியமான நாட்கள் எல்லாம் சிறப்பாக அபிஷேகம் ஆராதனைகள் நடப்பது வழக்கம். தைப்பூசம், கார்த்திகை போன்ற நாட்களிலும் இன்னும் சில முக்கிய முருக வழிபாட்டுக்கு உகந்த நாட்களிலும் அங்கே மிகவும் சிறப்பாக இருக்கும். நாங்கள் சென்ற பொழுது அந்த அளவுக்கு கூட்டமோ அல்லது சிறப்பான வழிபாட்டு அம்சமோ எதுவும் தென்படவில்லை. அதனால் மிகவும் சிரமம் இல்லாமல் வழிபாடு செய்து வந்தோம். குமரையா கோவில் இருக்கும் இடம் பரமக்குடியிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தள்ளி உள்ள ஒரு சிறிய ஊர்தான். நாங்கள் சென்ற ஊரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவு இருந்தது. நாங்கள் காரிலே சென்றதனால் இந்த இடைப்பட்ட நேரத்தை இறைவனை காணக்கூடிய அரிய வாய்ப்பு கிடைத்தது. அங்கே அடுக்கி வைத்திருக்கக்கூடிய கம்புகள் எல்லாம் இவ்வாறு இங்கு காணிக்கையாக வந்த கம்புகள் தான். அந்த கம்புகள் ஒவ்வொருத்தருடைய கால் மேல் பழங்களை கொடுத்து இறைவன் அதன் மூலமாக வளம் தருவான் என்ற நம்பிக்கையில்தான் அது மாதிரி நேர்த்திக்கடனாக அந்த கொம்பு அல்லது கம்பு என்று சொல்லக்கூடிய காணிக்கை பொருட்களை மற்றும் மேலும் வேறு சில தொட்டில்கள் கட்டியிருப்பதை பார்த்திருப்பீர்கள். அங்கே அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்கள் இங்கு வந்து அவருடைய வேண்டுகோளை சொல்லி அந்த வேண்டுகோள் நிறைவேறும் பட்சத்தில் அல்லது நிறைவேற வேண்டி
அந்த தொட்டில் கட்டி செல்வதும் உண்டு. எனவே அதனால்தான் அந்த உடைமரத்தை சுற்றி நிறைய வேறு விதமான கயிறுகளும் தொட்டில்களும் காணப்படுகின்றன. அந்த அரிய தரிசனம், அற்புதமான முருகனுடைய தரிசனம், முருகனுக்கு உகந்த அந்த ஆடி கிருத்திகை என்றே கிடைக்கப்பட்டது மிகவும் பெரிய பாக்கியம். இறை வழிபாடு செய்து அங்கிருந்து திருப்திகரமாக நிம்மதியாக திரும்பி விழா நடந்த ஊருக்கு செல்லலாம் என்று கிளம்பும்போது அருகிலே ஒரு ஐயனார் கோவில், கருப்பணசாமி ஐயனார் எல்லாம் இருக்கக்கூடிய பக்கத்திலே ஒரு ஊர் இல்லை, இந்த ஊரிலே பக்கத்தில் அந்த கோவில் இருக்கிறது என்று சொன்னார்கள். எனவே அந்த கோயிலையும் சென்று அங்கே உள்ள சிறு தேவதைகளையும் வழிபாடு செய்து காவல் தேவதைகளாக காவல் காத்து நிற்கக்கூடிய அந்த ஐயனார், கருப்பன் போன்ற சாமிகளையும் வழிபாடு செய்து வீடு திரும்பினோம். அந்த கோவில் வந்துவிட்டது. அந்த கோவிலுடைய முன்பகுதியில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தை ஒட்டி நிழலில் அன்று கோகுலாஷ்டமி என்பதனால் சிறுவர்களுக்கு போட்டிகள் நடத்தி அவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கொண்டு வயது வாரியாக சிறுவர்களை அழைத்து அந்த விழாவில் விளையாட்டு போட்டிகள் நடத்தி வந்தார்கள். அந்த சத்தமெல்லாம் மிகவும் பெரிய அளவுக்கு நாங்கள் சென்ற பொழுது இருந்தது. அந்த மரத்து நிலையில் தான் அந்த அந்த கோகுலாஷ்டமி விழாவுக்கான விளையாட்டு விழாவும் விளையாட்டு போட்டிகளும்